ஒரு ஆண்மகனுக்கு வந்து 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து குழந்தை பாக்கியம்னு சொல்லப்படுது. அந்த 5ஆம் இடத்துல ராகு இருக்குது, கேது பகவான் இருக்கார், பாவகிரகம் இருக்குது அப்படின்னா குழந்தை பாக்கியம் லேட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் விதிவிலக்கு. ஆனால் அதே நேரத்துக்கு வந்து அந்த சாஸ்திரத்தில் விதிவிலக்கு வரும்போது பெண்ணுக்கு வந்து 9ஆம் இடம் பார்க்கலாம். 9ஆம் இடங்கிறது குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா, குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது 5ம் பார்க்கலாம், 9ம் பார்க்கலாம். குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி அமைப்பு. குழந்தை பாக்கியங்கிறது வந்து 5ஆம் இடம். ஒரு மனிதனுக்கு வந்து 5ஆம் பாவம்னு சொல்லப்படுது குழந்தை பாக்கியம். 5ல் குரு இருந்தால் காரகோ பாவநாஸ்தி, குழந்தை பாக்கியம் கிடைக்காது சொல்கிறாங்க. ராகு இருந்தாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்காது அப்படின்னு சாஸ்திரத்தில் விதிவிலக்கு. அது ஒரு எல்லாத்துக்கும் பொருந்துமா அப்படின்னா எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பொருந்தாது. சில பேர்த்துக்கு பொருந்தும், சில பேர்த்துக்குலாம் பொருந்தாது அப்படி சொல்கிற சாஸ்திரம். சரி, இப்போ டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்கிறாங்க. இப்போ டெஸ்ட் டியூப் பேபி அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தம்பதியெலாம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் 1 வருஷம் பார்க்குறாங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படின்னா டெஸ்ட் டியூப் பேபி. அதாவது வந்து இப்போ இயற்கையாக அது குழந்தை பாக்கியம் வேணுங்கிறதுக்காக அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. 2 பேத்துக்கும் ஃபுல் செக்கப் பண்ணுறாங்க. பார்த்துட்டு டெஸ்ட்டு, அதாவது அந்த மூலியமாகவே உங்களுக்கு விந்தெடுத்து செக்கப் பண்ண, அதில் அந்த மூலியமாகவே கூடுறது 3 நாளுவே குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு கிடச்சிருது. ஆமாம், இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது வந்து ஈஸியாக இருக்குது. அதாவது காசு செலவாகும், லேட்டாகும். குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். 5ஆம் இடத்துல ராகு இருந்தாலும், சனி இருந்தாலும், கேது இருந்தாலும், பாவகிரகம் இருந்தால் குழந்தை பாக்கியம் லேட்டாக கிடைக்கும். இப்போ பொதுவாக வந்து தனுசு லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல வந்து குரு இருக்காருன்னு வச்சுங்க, 4 கூட 5ஆம் இடத்துல போகும்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 2வது குழந்தைங்கிறது அது கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. சரி, டெஸ்ட் டியூப் பேபி வச்சுக்கிறாங்க அப்படின்னா அதில் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முக்கியமான கருத்து. எப்படி முக்கியமான கருத்து அப்படின்னா, நீங்கள் கும்பராசி சதய நட்சத்திரம், கும்பராசி வரும்போது சதய நட்சத்திரத்தில் சந்திர பகவான் போகும்போது நீங்கள் டெஸ்ட் டியூப் பேபிக்கு நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணலாம். நீங்கள் டாக்டர்கிட்டே பேசலாம். டெஸ்ட் டியூப் பேபி வைக்கலாம்னு நீங்கள் ஐடியா பண்ணுறோம். நீங்கள் டாக்டர்கிட்ட மனம் விட்டு பேசலாம். நாங்கள் வந்து கும்பராசி சதய நட்சத்திரம் வரும்போது, சதயத்தில் சந்திர பகவான் வரும்போது நாங்கள் வச்சுக்கிறோங்க, அது எங்களுக்கு அதை ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஃபெயிலியர் ஆகாது. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா பல லட்சம் செலவழித்து அதுக்கான மூவ்மெண்ட்லாம் பண்ணுறாங்க, ஆனால் ஃபெயிலியர் ஆகிடுன்னு சொல்கிறாங்க என்கிட்ட. இல்லைங்க 2-3 லட்ச ரூபா செலவாகி ஃபெயிலியர் ஆகிடுச்சிங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னு சொல்கிறாங்க. அது கிடையாது. நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சதய நட்சத்திரம், நீங்கள் சதய நட்சத்திரம் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த சதய நட்சத்திரம் வரும்போது அந்த டயத்தில் நீங்கள் அந்த அந்த பேபி சம்மந்தப்பட்டதுக்கு, டெஸ்ட் டியூப் பேபி சம்மந்தப்பட்டதுக்கு நீங்கள் விந்து எடுத்து வைக்கக்கூடிய டைம் அந்த சதய நட்சத்திரப்போ வச்சு பாருங்கள். குழந்தை ஒரு ஃபெயிலியர் ஆகாது. ஏன்னா அது கும்ப வீடா, கும்பத்தில் வந்து நீங்கள் விந்து எடுத்து வைக்கும்போது கண்டிப்பாக அது கூடி வரும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதை நீங்கள் மெயினாக புரிஞ்சுங்க. சரி, அப்போ ராகுவோட நட்சத்திரம் 3 நட்சத்திரம் இருக்குது. சதய நட்சத்திரத்தில் கும்ப வீடு, சதய நட்சத்திரம், கும்பத்தில் வந்து விந்து எடுத்து வைக்கும்போது குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைச்சிடும். 2வது வந்து திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரங்கிறது போது மிதுன வீடுன்னா இரட்டை குழந்தை. கண்டிப்பாக நீங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்து அந்த டெஸ்ட் டியூப் பேபிக்கு நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணி அந்த டயத்தை ஒதுக்கி அந்த டயத்தில் விந்து எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட வந்து பேசிக்கணும். இந்த டயத்தை தான் நீங்கள் விந்து எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, கண்டிப்பாக இரட்டை குழந்தை கிடைக்கும். மிதுன ராசியா, காற்று ராசியா, அங்கே வந்து இரட்டை குழந்தைகள் கண்டிப்பாக அது கிடைக்கும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். 2வது அதை விடுங்க. அப்போ சுவாதி நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம் தான். அந்த சுவாதி நட்சத்திரம் வரும்போதும் நீங்கள் அந்த விந்தெடுத்து மூவ்மெண்ட் பண்ணி பாட்டுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா குழந்தை பாக்கியம் தேடி சில நிறைய தம்பதிகள்லாம் வந்து ரொம்ப எங்கள்கிட்ட சாதம் பார்க்க வர்றாங்க, ரொம்ப வேதனை அடைகிறாங்க. ரொம்ப வருஷம் ஆகுதுங்க, ஒன்றுமே ட்ரை பண்ணி கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் வந்து எதனா உதாரணம் என்னென்னா, 5ஆம் இடத்துல ராகு, கேது, சனி, இந்த பாவகிரகம் இருந்தால் லேட்டாகி கிடைக்கும். இப்போ லேட்டாக கிடைக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் டெஸ்ட் டியூப் பேபிக்கு கண்டிப்பாக ரெடி பண்ணலாம். அது எப்படிங்க? கும்பராசி சதய நட்சத்திரத்தில் நீங்கள் அந்த விந்து எடுத்து வச்சு பாருங்கள், குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் எடுத்து பாருங்கள், இரட்டை குழந்தை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சுவாதி நட்சத்திரப்போ அந்த நட்சத்திரம் முழுசாக ஓடுதில்லை, அந்த நட்சத்திர டயத்தில் நீங்கள் டாக்டர்கிட்ட பேசுங்க. அந்த டெஸ்ட் டியூப் பேபிக்கான ஏற்பாடு செய்யுங்க. கண்டிப்பாக அந்த நட்சத்திரத்தில் பண்ணுங்கள், குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது உறுதி இந்த 3 நட்சத்திரம். ஏன்னா ராகுவோட நட்சத்திரம் கண்டிப்பாக கிடைக்கும். சதயம்,
திருவாதிரை, சுவாதி இந்த நட்சத்திரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வாழ்க வளம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். என்னுடைய சேனலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் வந்து 95 14 77 10 74க்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் எப்படி கிடைக்கும், எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எந்தெந்த நட்சத்திரம், சதய நட்சத்திரமா, திருவாதிரை நட்சத்திரமா, சுவாதி நட்சத்திரம் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். வாழ்க வளமுடன்.